மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமகவிற்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளன என்பது குறித்தும் முடிவெடுக்கப்படவிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரங்கள். அதிமுக கூட்டணியில பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது எந்தெந்த தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தை ஏறக்குறைய நிறைவு பெற்றிருப்பதாகவும் இன்றோ அல்லது நாளையோ பாமகவிற்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற அறிவிப்பு வெளியாயிருக்கிறது. அந்த அடிப்படையில ஏற்கனவே வெற்றி பெற்ற மயிலம் தொகுதியில இந்த முறை அதிமுக வேட்பாளராக சி.வி. சண்முகம் அறிவிக்கப்பட்டிருக்கார். அதற்கு மாறாக தற்போது விக்கிரவாண்டி தொகுதி பாமகவிற்கு வழங்கப்பட இருக்கிறது. அதே போல மற்ற தருமபுரி தொகுதி இந்த முறை பாமகவிற்கு வழங்கப்படும் என்றும், சேலம் மேற்கு தொகுதி, செஞ்சி தொகுதி, அம்பத்தூர், திருத்தணி, ஜெயங்கொண்டம், சோளிங்கர், திருப்போரூர், விருத்தாச்சலம், சேலம் வடக்கு அல்லது மேட்டூர் இரண்டுல ஏதாவது ஒரு தொகுதி வழங்கப்படும் என்றும், பெண்ணாகரம் அல்லது பாப்பிரெட்டிப்பட்டி 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி வழங்கப்படும் என்றும், உத்திரமேரூர் அதே போல போலூர் உள்ளிட்ட தொகுதிகளும் இந்த முறை பாமகவிற்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதே போல தனி தொகுதி என்று பார்க்கும்போது பாமக காட்டுமன்னார் கோயில், வானூர், கங்கவள்ளி உள்ளிட்ட தனி தொகுதிகளை கேட்டு வரக்கூடிய நிலையில இதுல ஏதாவது ஒரு தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தென் மாவட்டத்துல ஒரு தொகுதி ஏற்கனவே அந்த கட்சியோட பொருளாளர் திலகமாமா திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில போட்டிட்டாங்க. அதற்கு மாறாக இந்த முறை தென் மாவட்டத்துல ஒரு தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சென்னையில ஒரு மாநகரத்துல ஒரு தொகுதியில கடந்த முறை திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்துல பாமக போட்டிட்டாங்க. சென்னை மாநகரத்திலையும் பாமகவிற்கு ஒரு தொகுதி வழங்கப்படலாம் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. இன்று மாலை அல்லது நாளை பாமகவிற்கு 18 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.